நம்ம பேபி ஃபுட் சீரீஸில் பார்க்க போகிற அடுத்த ரெசிபி ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமில் ஒரு 8 மாத குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபுட்டு பார்க்க போகிறோம். இதில் அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹோல்சம் மீல் எப்படி ஹெல்த்தியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோ. ஸோ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீட்லேயே ஒரு சீரியல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இன்ஸ்டன்ட் பவுடர் மாதிரி. ஸோ எனி டைம் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிடணும். வடித்து நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1 கப் பாசிப்பருப்பு. பருப்புலேயே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறது, அலர்ஜிக்கே வராதுன்னு நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம பாசிப்பருப்பு தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம் குழந்தைகளுக்கு. ஸோ அதையும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா வடிச்சுக்கலாம். தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கப்பில் மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் ஈக்குவலாக நம்ம இப்போது எடுத்துகிட்டு இதுலேருந்து தான் நம்ம அந்த பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இதை நம்ம வெளியே நார்மலாக நம்ம கடைகளில் கிடக்கிற சீரியல் மாதிரி நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஃப்ரை பேனில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஈரமாக இருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துடணும். நார்மலாக ஃப்ரை பண்ணுறதை விட இது நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும். பொரி அரிசின்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். நல்ல மணமாகவும் இருக்கும். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரிசியோட டேஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு இதை ஆற வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது பாசிப்பருப்பும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு ஃப்ரை பேனில் நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி கலர் மாறணும். இந்த இட்லி பொடி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே அது டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ரைஸ் தால் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த சீரியலை எப்போ வேணாலும் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுடரை யூஸ் பண்ணி நான் ஒரு porridge எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம இந்த பவுடர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட்டை நல்லா தோல் எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த கேரட்டை ஒரு தடவை வேக வச்ச கேரட்டை நம்ம மிக்சியிலையும் போட்டு அரைச்சி பியூரி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அரிசியும் பருப்பும் வெந்ததும் இது உள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்ல சூப்பரான ஒரு ஃபுட்டு குழந்தைகளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிளுக்கு பதிலாக எல்லோ பம்கின் போடலாம், பீட்ரூட் சேர்த்துக்கலாம், இல்லை பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ரிஜ்கோட பீர்க்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் ஒன்றா நீங்கள் சேர்த்த ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் ஒரு சாஸ்பேனில் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பவுடர் சாஸ்பேனில் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சோண்டு மணம்காக ஓமம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்காகவும். ஸோ ஓமம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் porridge மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக இது குக் ஆகிடும், ஏன்னா ஆல்ரெடி நல்லா வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால். அப்புறம் கரெக்டாக ஒரு பிஞ்ச் அளவு தான் நான் உப்பு போடுறேன். உப்பு லைட்டாக இருந்தால் போதும், ஒரு ½ சால்ட் கூட வேண்டாம். அதை விட கம்மியாக இருந்தாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளோட டேஸ்ட் பட்டுக்கும் அவங்க டேஸ்ட் பட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் உப்பு கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி எக்ஸ்ட்ரா போடாதீங்க. அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச கேரட் பியூரி, கேரட் பதிலாக வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த வெஜிடபிள் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கேரட்டு, அரிசி, பருப்பு 3 மிக்ஸ் பண்ண இந்த porridge ரெடி ஆயிடுச்சு. இது 6 மாத குழந்தைகள்லேருந்தே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், இந்த மாதிரி எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கிறனால நல்ல ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கும் இந்த பியூரி. இந்த பியூரியை நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க.